பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணிச்சு? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ஆமா, இந்தியாவை பாகிஸ்தான் ஃபர்கிவ் பண்ணணுமா, பாகிஸ்தானை இந்தியா ஃபர்கிவ் பண்ணணுமா? பாகிஸ்தான் இந்தியா ஃபர்கிவ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஓகே, இப்படிங்க நான் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்வி என்ன? பாகிஸ்தான் வலுக்கட்டாயமா இந்தியா மேல இந்தியாவுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கான். அவன் தொந்தரவெல்லாம் வாங்கிட்டு ஆன்மீகத்தை சொல்ற மாதிரி மன்னிக்க கத்துக்கோ, மன்னிச்சுது, இதுதானே நீங்க ஆன்மீகத்தை சொல்றீங்க. நீங்க என்ன கேள்வி இருக்கு? அவனே பாகிஸ்தானை மன்னிக்க கூடாது. இது இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தப்பு நம்ம மன்னிக்கணும்னு. தப்பு ஜீசஸ் காலத்துல ஒரு கண்ணத்தை அடித்தால் ஒரு கண்ணத்தை காண்பி ஜீசஸ் சொன்னார். ரெண்டு கண்ணத்தையுமே காமிக்கிறீங்க. ரெண்டு கண்ணத்தை அடிச்ச பின்னாடி முதுகு அடிக்க வரலாம், வயிறு அடிக்க வரலாம், பாழாப்பொருள் அடிக்க வரலாம். கத்தி எடுத்து உங்களோட புத்தகம் தான் நீங்க உட்காந்துக்கலாமா? தலை வெட்டணும். அதான் சொல்றேன். பாகிஸ்தான்காக சும்மா ஏதோ ஒன்று உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா பரவாயில்லை. உங்க ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்காத மாதிரி பண்ணலாம். உங்க அமைதியை கெடுக்க பார்க்கலாம். உங்க சாதாரண வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நடைமுறையை ஷேக் பண்ணிட்டு இருக்கான். உங்களாலேயே வாழ்க்கையை நடத்த முடியாத சந்தர்ப்பம் வந்தத நீங்களும் அவனை அழிக்கிறீங்களோ உடையோ உங்களை நீங்க காப்பாற்றணும். உங்க மனசை அவன் அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தா கூட உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவை. என்ன நீங்க வாழப்பட்டு இருக்கிறீர்கள். பாகிஸ்தானுக்காக நீங்க உங்க உயிரை நீங்க மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களை சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் குண்டை போடுறாங்க நெஞ்சு திறந்து கோடையா குண்டை காண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குண்டு வரப்ப தடுக்கிறத புத்திசாலி இருக்காங்க. ஸோ உங்களை நீங்க பாதுகாக்கணும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில யாராவது ஒரு தீங்கு நினைக்கிறப்ப நீங்க அதை காப்பாற்றிக்கணுமே தவிர அவனுக்கு கெடுதல் நினைக்கிறது ஆகும். அவனை கெடுக்க நினைக்கிறவங்க நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் திருப்பி அடிச்சாங்க. வழி இல்லை. புரியுதா சொல்றது? இங்க ரெண்டு இருக்கு. மனதாலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அந்த தீங்கு உங்களையே அழிக்க வந்திருக்குன்னா அவனுக்கு நீங்க தீங்கு பண்றீங்களோ இல்லையோ உங்களை நீங்க காப்பாற்றணும். அதுக்கு உண்டான செயல்களை நீங்க செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா உங்களுடைய உள்பாவனை நான் கெடுக்கணும்னு இல்லை, உங்களை காப்பாற்றிக்கணும்னு இருக்கிறதுனால உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்ய எதுவுமே தப்பில்லை. விலை கிடைக்கிறா